வெல்கம் டு SAIS அகாடமி. இன்னைக்கு நம்ம பஞ்சாப் ஹரியானா வாட்டர் டிஸ்பியூட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் டிஸ்பியூட் ப்ராப்ளம்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன ரிவர்ஸ் என்னென்ன டேம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம எல்லாருமே பக்ராநங்கல் டேம் கேள்விப்பட்டிருப்போம். பட் இது ரெண்டுமே தனித்தனி. ஸோ பக்ராங்கிறது ஹிமாச்சல் இருக்கிற ஒரு டேம் அண்ட் நங்கல்ங்கிறது பஞ்சாப்ல இருக்கிற ஒரு டேம். இது எந்த நதினா சட்லஜ் ரிவரில் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த டேம்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் 1966 பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு கீழே பக்ரா மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது காலப்போக்கில் வந்துட்டு 1976 பியாஸ் நதியும் சட்லஜ் நதியும் லிங்க் பண்ணுற ப்ராஜெக்ட் மூலிமா இந்த போர்டோட நேம் மாற்றப்படுது. அதாவது பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு மாற்றுறாங்க. ஸோ காலங்கள் போக போக 96 பஞ்சாப்ல இருந்து ஹரியானா பிரிஞ்சு போகுது. ஸோ இதனால மூணாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வாட்டர் ஷேர் பண்ற சூழ்நிலை உருவாகுது. ஸோ இந்த சூழ்நிலை காரணமாக அடுத்தடுத்து இந்த வாட்டர் ஷேரிங்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்துச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.